இடங்கள் மற்றும் கடைகள். குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது நம் ஊரை சுற்றி உள்ள இடங்கள் மற்றும் கடைகள் பற்றி தான். நம்முடைய தேவைக்காக உருவானதுதான் இந்த இடங்களும் கடைகளும். கடைகளுக்கு நம்ம எதுக்கு போவோம்? நமக்கு தேவையான பொருட்களை வாங்க நம்ம கடைக்கு போவோம். உதாரணத்துக்கு துணி வாங்கணும்னா நீங்க எங்க போவீங்க? துணி கடை. சரியா சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச லட்டு வாங்கணும்னா எங்க போவீங்க? இனிப்பு கடைக்கு போவோம். ஓ, ரொம்ப சரியா சொன்னீங்க. இது போல நம்ம ஊரை சுற்றி நிறைய இடங்களும் இருக்கு. சில இடங்கள் பொழுதுபோக்கிற்காகவும் சில இடங்கள் நம்மளை பாதுகாப்பதற்காகவும் இருக்கு. சரி, இப்ப நம்ம ஊரை சுற்றி என்னென்ன இடங்கள் மற்றும் கடைகள் இருக்குன்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடம், ஸ்கூல். பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் நம்ம கல்வி கற்கக்கூடிய இடம்தான் பள்ளிக்கூடம். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா விளையாடலாம். கோவில், டெம்பிள். கோவில். கோவில் கடவுள் தெய்வங்கள் குடியிருக்கும் இடம்தான் கோவில். நம்ம சாமி கும்பிடுவதற்கு கோவிலுக்கு போவோம். நூலகம், லைப்ரரி. நூலகம். நூலகம் புத்தகங்களை சேமித்து பாதுகாக்கக்கூடிய இடம்தான் நூலகம். நூலகத்துக்கு போகும்போது எல்லாரும் அமைதியா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. அஞ்சலகம், போஸ்ட் ஆபீஸ். அஞ்சலகம். அஞ்சலகம் நமக்கு தேவையான தபால்கள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த நிலையம் பயன்படுகிறது. சலவையகம், லாண்ட்ரி. சலவையகம். சலவையகம் நம்மளுடைய ஆடைகளை தூய்மை செய்யக்கூடிய இடம்தான் சலவையகம். துணிக்கடை, டெக்ஸ்டைல். துணிக்கடை. துணிக்கடை நமக்கு தேவையான வண்ண வண்ண ஆடைகளை வாங்கக்கூடிய கடை தான் துணிக்கடை. கண்ணை கிடங்கு, பெட்ரோல் பங்க். கண்ணை கிடங்கு. கண்ணை கிடங்கு அதாவது பெட்ரோல் பங்க். நம்மளுடைய வாகனத்துக்கு தேவையான பெட்ரோல், டீசல் இதெல்லாம் போடக்கூடிய இடம் கண்ணை கிடங்கு. பலசரக்கு கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். பலசரக்கு கடை. பலசரக்கு கடை நம் வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்கக்கூடிய கடை பலசரக்கு கடை. விலங்குகள் சரணாலயம், ஜூ. விலங்குகள் சரணாலயம். விலங்குகள் சரணாலயம் இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஒரே இடத்துல அனைத்து வகையான விலங்குகள் மற்றும் உயிரினங்களை நம்மளால பார்க்க முடிய இடம்தான் விலங்குகள் சரணாலயம். தேநீர் கடை, காஃபி ஷாப். தேநீர் கடை. தேநீர் கடை அதாவது டீ கடை. இந்த கடைக்கு போனீங்கன்னா சுவையான பால், தேநீர், காஃபி இதெல்லாம் கிடைக்கும். பல்பொருள் அங்காடி, கிஃப்ட் ஷாப். பல்பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடி இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகள், வளையல்கள், பரிசு பொருட்கள் இதெல்லாம் வாங்க முடியும். நீதிமன்றம், கோர்ட். நீதிமன்றம். நீதிமன்றம் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் இடம்தான் நீதிமன்றம். நகைக்கடை, ஜுவல்லரி ஷாப். நகைக்கடை. நகைக்கடை நமக்கு பிடித்த தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கக்கூடிய கடை தான் நகைக்கடை. புத்தக கடை, புக் ஸ்டோர். புத்தக கடை. புத்தக கடை நம்ம எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தேவையான புத்தகங்கள், எழுதுகோள்கள் வாங்கும் இடம்தான் புத்தக கடை. திரையரங்கம், சினிமா தியேட்டர். திரையரங்கம்.
திரையரங்கம் நமக்கு பிடித்த படங்களை பார்ப்பதற்காக குடும்பத்தோட போகக்கூடிய இடம்தான் திரையரங்கம். பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட். பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் நாம் பயணம் செய்வதற்காக பேருந்துகள் நிற்கும் இடம்தான் பேருந்து நிலையம். பூங்கா, பார்க். பூங்கா. பூங்கா நீங்க மகிழ்ச்சியா ஓடி ஆடி விளையாடக்கூடிய இடம்தான் பூங்கா. தொடருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷன். தொடருந்து நிலையம். தொடருந்து நிலையம் நாம தொடர்வண்டியில பயணம் செய்வதற்காக போகக்கூடிய இடம்தான் தொடருந்து நிலையம். மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல். மருத்துவமனை. மருத்துவமனை நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போகக்கூடிய இடம் மருத்துவமனை. மருந்தகம், பார்மசி. மருந்தகம். மருந்தகம் நமக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை வாங்கக்கூடிய கடைதான் மருந்தகம். காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன். காவல் நிலையம். காவல் நிலையம் தவறு செய்பவர்களை பிடித்து சிறையில் அடைக்கக்கூடிய இடம்தான் காவல் நிலையம். உணவகம், ரெஸ்டாரண்ட். உணவகம். உணவகம் நமக்கு பிடித்த உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய கடைதான் உணவகம். இனிப்பகம், ஸ்வீட் ஸ்டால். இனிப்பகம். இனிப்பகம் நமக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடக்கூடிய கடைதான் இனிப்பகம். தீ அணைப்பு நிலையம், ஃபயர் ஸ்டேஷன். தீ அணைப்பு நிலையம். தீயணைப்பு நிலையம் தீயணைப்பு வாகனங்கள் நிற்கக்கூடிய இடம்தான் தீயணைப்பு நிலையம். வீடுகள், கடைகள் போன்ற இடங்கள்ல திடீர்னு தீப்பற்றி விட்டா தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்து நமக்கு உதவுவாங்க. வணிக வளாகம், ஷாப்பிங் மால். வணிக வளாகம். வணிக வளாகங்கள் ஒரே இடத்துல நமக்கு தேவையான அனைத்து கடைகளையும் கொண்டுள்ள இடம்தான் வணிக வளாகம். பூந்தோட்டம், ஃப்ளவர் கார்டன். பூந்தோட்டம். பூந்தோட்டம் அதாவது வண்ண வண்ண பூக்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இடம்தான் பூந்தோட்டம். நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூல். நீச்சல் குளம். நீச்சல் குளம் நாம் தண்ணீர்ல விளையாடி நீந்துவதற்காக செல்லக்கூடிய இடம்தான் நீச்சல் குளம். வங்கி, பேங்க். வங்கி. வங்கி நம்முடைய பணத்தையும் நகையையும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம்தான் வங்கி. கடற்கரை, பீச். கடற்கரை. கடற்கரை குடும்பத்தோட மகிழ்ச்சியா போகக்கூடிய இடம் கடற்கரை. அழகு நிலையம், பியூட்டி பார்லர். அழகு நிலையம். அழகு நிலையம் நம்மளை அழகுபடுத்துவதற்காக செல்லக்கூடிய இடம்தான் அழகு நிலையம். அருங்காட்சியகம், மியூசியம். அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் அதாவது வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை சேகரித்து பாதுகாத்து மக்களுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்தக்கூடிய இடம்தான் அருங்காட்சியகம். செருப்பு கடை, ஃபுட்வேர் ஷாப். செருப்பு கடை. செருப்பு கடை நமக்கு தேவையான காலணிகளை வாங்கக்கூடிய கடைதான் செருப்பு கடை. பூக்கடை, ஃப்ளவர் ஷாப். பூக்கடை. பூக்கடை நமக்கு தேவையான பூக்களை வாங்கக்கூடிய கடைதான் பூக்கடை. பாத்திர கடை, வெசில் ஸ்டோர். பாத்திர கடை.
பாத்திரக்கடை நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களை வாங்கக்கூடிய கடை தான் பாத்திரக்கடை. பொருட்காட்சி எக்ஸிபிஷன். பொருட்காட்சி. பொருட்காட்சி அதாவது பொழுதுபோக்கிற்காக போகக்கூடிய ஒரு இடமே பொருட்காட்சி. அங்கு பல வகையான ராட்டினங்கள், பொருட்கள், தின்பண்டங்கள் எல்லாமே கிடைக்கும். விளையாட்டு அரங்கம் ஸ்டேடியம். விளையாட்டு அரங்கம். விளையாட்டு அரங்கம் அதாவது மட்டை பந்து, கால்பந்து, கூடைப்பந்து இது போன்ற விளையாட்டுகளை விளையாடக்கூடிய இடம்தான் விளையாட்டு அரங்கம். விமான நிலையம் ஏர்போர்ட். விமான நிலையம். விமான நிலையம் விமானங்கள் நிற்கக்கூடிய இடம்தான் விமான நிலையம். பயணிகள் ஒரு நாட்டில் இருந்து வேறொரு நாட்டிற்கு செல்லக்கூடிய இடம். நீர்வாழ் உயிரின காட்சியகம் அக்வாரியம். நீர்வாழ் உயிரின காட்சியகம். நீர்வாழ் உயிரின காட்சியகம் அதாவது ஒரே இடத்துல அனைத்து வகையான நீர்வாழ் உயிரினங்களை பார்க்கக்கூடிய இடம்தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.